எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. அந்த ஜேசிபி வண்டி கூட பாருங்க, அந்த காக்கா குருவி அது அதுக்கு தேவையானதெல்லாம் தேடி சாப்பிட்டுக்குது பாருங்க. அந்த புழு பூச்சியெல்லாம் வருமலுங்க. இது மண்ணை தோண்டுறப்போ அதில் மண் புழுவெல்லாம் வருதில்லைங்க, அந்த புழுவெல்லாம் பொறுக்கி சாப்பிடுது. இதே மனுஷு பக்கத்தால் அது வருதுங்களா? அதுக்கும் கூட தெரியுது பாருங்க, அது மெஷினு அப்படின்னு. அது ஒன்றும் பண்ணாதுங்க பாருங்க. அது பக்கெட்டி போகுது, பக்கெட்டி கூடயே போகுது பாருங்க. அதுக்கு என்ன அறிவு? அது களைக்கிறப்ப வர்ற புழு பூச்சிகள் சாப்பிட்டு வயிற்று நப்பிக்குது. அதுகளுக்கு கூட தெரியுது மனுஷில் நம்பக்கூடாதுன்னு. இத்தாச்சோடு மிஷின் போகுது, அது கூடயே போகுது பாருங்க. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மிஷினோடு வந்து அதுக்கு ஃப்ரெண்டு, இந்த பொக்லி வண்டி வந்து இந்த காக்கா குருவியோட ஃப்ரெண்டு அப்படித்தானே இருக்குதுங்க. எங்கள் காட்டில் வேலை முடிச்சதையும் பக்கத்து காட்டுக்கு போகணுங்களாமா ஜேசிபிக்காரரு. பரவாயில்ல, அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும் அவங்க. நானும் இந்த காக்கா குருவிகள்லாம் என்னடா பண்ணுதுன்னு நல்லா பார்த்தா, அங்கே கிடைக்கிற புழு பூச்சியில் அப்படியே இது களைக்க அது பொறுக்கி வகுத்து நப்பிக்குது. என்ன அறிவு, என்ன மூளை அந்த காக்காய் பாருங்க. இதில் அடிபட்டுருமே, இதில் கவலை இருக்குது அந்த காக்காய்க்கு. இந்த மைனா குருவி அப்படித்தான் இதான் பாருங்க, நீங்களே பாருங்க. அடேங்கப்பா, இதெல்லாம் என்னத்தை சொல்ல, எவ்வளோ அறிவு இந்த காக்காய்களுக்கு.